வணக்கம். இன்னைக்கு நாம நவீன உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற சில கவர்ச்சியான ஆனா ஏமாத்தக்கூடிய மாயைகள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் மாயமான பொன்மான், நவீன உலகின் மயக்கம் அப்படின்னு ஒரு அருமையான கட்டுரை. உங்களுக்கு ராமாயணம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? சீதைக்கு ஒரு தங்க மான் மேல ஆசை வரும். ராமர் அத துரத்திட்டு போவார். ஆனா அது நிஜமான்னு இல்ல. அது மாரீசனோட ஒரு மாய உருவம். ஆமா. அதே மாதிரி அந்த பழைய காலத்து மாயமான் இன்னிக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா வேற வடிவத்துல. ஒரு புன்னகையா இருக்கலாம், இல்ல சோஷியல் மீடியால பார்க்குற பளபளப்பான வாழ்க்கையா இருக்கலாம். இந்த மாதிரி நவீன மாயைகள தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப சரி. இந்த கட்டுரை நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஏன் நாம இந்த மாதிரி நவீன காலத்து மாயைகள இவ்ளோ வேகமா துரத்துறோம்? இதுக்கு பின்னால என்ன உளவியல் இருக்கு? அதத்தான் இந்த ஆதாரத்த வச்சு நம்ம கொஞ்சம் அலச போறோம். சரி. அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த நவீன பொன்மான்னு கட்டுரை சொல்றது, அது பெரும்பாலும் நம்ம உறவுகள்ல திடீர்னு வர்ற சில ஆசைகள் தான். நிலையா இருக்காது. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? கட்டுரையில சொல்றாங்க, ஒரு 23 வயசு பையன் எதிர்காலத்த பத்தி நெறைய கனவுகளோட இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட சிரிப்பு அது அவன ரொம்ப ஈர்க்குது. ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அவனுக்குள்ள அது ஒரு பெரிய தேடலா மாறுது. ஒரு பொன்மான் மாதிரி. ஆமா, கரெக்ட். ஒரு பொன்மான் மாதிரி. அவ கிடைச்சா வாழ்க்கை நல்லாயிடும்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன? கவனம் சிதறுது, போற பாதை மாறுது. கடைசியில தான் புரியுது, அந்த சிரிப்பு நிஜமா இருந்தாலும் அத சுத்தி அவன் கட்டின கதை இருக்குதே, அது ஒரு மாயேன்னு. ம். இதையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈர்ப்பு பெரும்பாலும் அந்த இன்னொரு நபர பத்தி மட்டுமே இல்ல. அது நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில தேவைகள். ஒரு அங்கீகாரம் தேவைப்படலாம், இல்ல வாழ்க்கையில கொஞ்சம் உற்சாகம் தேவைப்படலாம், இல்ல இன்னும் இளமையா ஃபீல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆ, அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இது. அந்த புன்னகையோ இல்ல அந்த கவர்ச்சியோ நம்மளோட அந்த உள் வெற்றிடத்தை நிரப்பிடும்னு நாம நம்ப ஆரம்பிச்சுடுறோம். அதுதான் அந்த மாயையோட ஆரம்பம். இது இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது இல்லையா? கட்டுரையில இன்னொரு உதாரணம் வருது. ராஜேஷ் 42 வயசு, நல்ல வேலை, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க, நிலையான வாழ்க்கைன்னு எல்லாம் இருக்கு. ம். கோவால ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறாரு. அங்க ஒரு 26 வயசு ட்ரெய்னர் அவங்க இவரோட பேச்ச கேட்டு சிரிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. ம். உடனே ராஜேஷ்குள்ள ஒரு எண்ணம். அட, நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன் போல. வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னு. புரியுது. அந்த ஒரு சின்ன கவர்ச்சிக்கு பல வருஷமா கூட இருந்த மனைவி, குடும்பத்துக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்க தயாராயிடுறார். கடைசியில என்ன நடக்குது? கட்டுரை சொல்ற மாதிரி பெரும்பாலும் உடைஞ்ச குடும்பங்களும் பெரிய வருத்தமும் தான் மிச்சம். ஆமா. ரொம்ப லேட்டா தான் புரியுது, அது ஒரு நாளும் தங்கம் இல்ல, சும்மா மேல பூசின பெயிண்ட் அப்படின்னு. இது நம்ம கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, நம்ம ஏன் இந்த மாதிரி மாயைகளை தேடி போறோம்னு கட்டுரை சில காரணங்கள் சொல்லுது. 1. நம்ம கலாச்சாரம், மீடியா, பாட்டு, சினிமா, இப்ப சோஷியல் மீடியா வரைக்கும் இந்த துரத்தல் விஷயத்த ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப கவர்ச்சியா காட்டுது. அதோட நிஜமான விளைவுகளை சொல்லாம விட்டுடுது. கரெக்ட். அதோட நிஜமான விலைய மறைச்சிடுது. இன்னொன்னு, நாம அந்த ஆரம்பத்துல வர்ற ஒரு உணர்ச்சி பரிமாற்றம் இருக்குமே, அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஸ்பார்க். ஆ, அந்த தீப்பொறி மாதிரி. ஆமா. அத நிஜமான பொருத்தப்பாடோட, அதாவது கம்பேட்டிபிலிட்டியோட குழப்பிக்கிறோம். ஓ, அப்போ அந்த முதல் லீவ் முக்கியம் இல்லையா? அது எப்படி மாயையிலிருந்து பிரிச்சு பார்க்கறது? கட்டுரை ஏதாவது சொல்லுதா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த முதல் ஈர்ப்ப கட்டுரை மொத்தமா தப்புன்னு சொல்லல, ஆனா எச்சரிக்கையா இருக்க சொல்லுது. நீண்டகால உறவுக்கு தேவை அந்த முதல் ஸ்பார்க் மட்டும் இல்ல. புரிதல், பொறுமை, 2 பேரும் சேர்ந்து வளர்றது, இதெல்லாம் தான் அஸ்திவாரம். சரிதான். அந்த முதல் கவர்ச்சி மட்டுமே இதையெல்லாம் தந்துடும்னு நாம நினைச்சுக்கிறோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு கட்டுரை சொல்லுது. இது மின்னல துரத்துற மாதிரி. ஆனா நமக்கு தேவை பொறுமையா எரியற ஒரு அடுப்பு மாதிரி. அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? ராமர் கூட தான் அந்த மாயமானத்தை துரத்திட்டு போனாரு. கட்டுரையோட பார்வை என்னன்னா, ராமர் அது மாயேன்னு தெரிஞ்சதும் அவர் யாரையும் குறை சொல்லல. தான் செயலோட விளைவை ஏத்துக்கிட்டார், பொறுப்பேத்துக்கிட்டார். அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அதுதான் இங்க முக்கியம். இது சில ஆழமான கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. இந்த கட்டுரை நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இப்ப நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, ஒரு புது ஈர்ப்பு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்கள நீங்களே கேட்கணும். இந்த புது நபர் இல்ல இந்த சூழ்நிலை என் வளர்ச்சிக்கு உதவுமா? இல்ல என்னோட பாதையை விட்டு திசை திருப்புமா? ம்.
இல்ல நீங்க திருமணமானவரா இருக்கீங்க, வெளியில ஒரு உற்சாகத்தை தேடுறீங்கன்னா அப்பவும் கேட்கணும். இந்த தேடல் உங்க உறவுல இருக்கிற பிரச்சனையில இருந்து தப்பிக்கவா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வெறுமையில இருந்து தப்பிக்கவா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால இந்த மாயமான பொன்கள், இந்த நவீன மயக்கங்கள் நம்ம வாழ்க்கையில அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது நம்மள பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதோட உண்மையான தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் முதிர்ச்சின்னு கட்டுரை சொல்லுது. அதாவது அழகையோ அந்த முதல் ஈர்ப்பையோ தள்ளுங்கன்னு சொல்லல, ஆனா எது மாயைன்னு அடையாளம் காணுங்கன்னு சொல்றாங்க. வெறும் சந்தோஷத்தை மட்டும் தேடாம உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை நோக்கி போங்க. ஆமா. பழபழக்கிறது எல்லாமே தங்கம் இல்ல. சில சமயம் அந்த பளபளப்பு நம்மளோட ஞானத்த சோதிக்கிற ஒரு பரீட்சையா கூட இருக்கலாம். அப்போ கடைசியா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அடுத்த தடவ உங்கள ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வேகமா, ரொம்ப தீவிரமா ஈர்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். அது ஒரு பொன்மான் மாதிரி தெரிஞ்சா, ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. இந்த கட்டுரை நம்மள கேட்க சொல்ற கேள்வி இதுதான். இந்த அடக்க முடியாத ஈர்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஆழமான தேவைய, எந்த வெற்றிடத்த நிரப்ப முயற்சி பண்ணுது? இத நாம யோசிக்கணும்.